நார்மலாகவே மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் அலங்கோலமாக தான் இருக்கும். அதுலேயும் ஒரு கெஸ்ட் வந்துட்டால் சொல்லவே வேணாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 1-2 கெஸ்ட்டு தான் வந்திருந்தாங்க. ஆனால் பாத்திரம் பார்த்திங்கன்னா தலை சுற்றுற அளவுக்கு இருந்துச்சு. ஜஸ்ட்டு சிக்கன் கிரேவி, சாம்பார், பலாக்காய் பொரியல் இதுதான் செஞ்சுருந்தோம். இதுக்கே இந்த நிலமை. இன்னும் நாள்லாம் பார்த்திங்கன்னா மட்டன், மீன் இதெல்லாம் செஞ்சப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸோ அவ்வளோ பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நம்மளே ஒரு வழியாக ஆகிடுவோம். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1/3 பங்கு பாத்திரத்தை மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை தாண்டி நிறையா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பாத்திரம் எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இது கெஸ்ட்டு வந்தான்னு இல்லை, நார்மலாகவே நான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி தானே அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.